குளுக்கோமீட்டர் வாங்க போகிறீங்களா? எந்த குளுக்கோமீட்டர் வாங்குறது அப்படிங்கிற குழப்பம் இருக்கா? வணக்கம், நான் அரவிந்த், ஆரோமிரா மெடியேட்ஸ். கடந்த 30 வருடங்களாக கஸ்டமர்ஸுக்கு ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறதுல நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு வரோம். ஆரோமிரா ஹெல்த் டாக் சீரீஸ்க்கு மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போ சொன்ன மாதிரி என்ன குளுக்கோமீட்டர் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 3-4 நிமிஷம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளுக்கோமீட்டர் அப்படின்னு வர்றது என்னென்னா, நம்ம வீட்டில் சுகர் லெவல்ஸ் பார்க்குறது. நம்ம கடந்த வீடியோலேயே பார்த்த மாதிரி செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் எஸ்எம்பிஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதனால் நம்ம லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ எந்த மாதிரி குளுக்கோமீட்டர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம வாங்குகிற குளுக்கோமீட்டரும் அதோட ஸ்டெப்ஸோடு சேர்த்து வாங்கணும். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் எங்ககிட்ட வர்றது பார்த்தீங்கன்னா, மீட்டர் ஒன்று கொண்டு வராங்க, ஸ்ட்ரிப்ஸு வேறு பிராண்டு. மீட்டர் ஒரு பிராண்டோடது இருக்குது, இது ஒழுங்காக ஒர்க் பண்ணலைங்க, மீட்டர் ஒழுங்காக வேலை செய்யலை, ஸ்ட்ரிப்ஸை ரீடிங் காட்ட மாட்டேங்குது அப்படின்னா, மீட்டர் வேறு மாடலாக இருக்குது. நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்க கொண்டு வருது மீட்டர் வேறு மாடல், ஸ்ட்ரிப்ஸு வேறு மாடல். அவங்க எதை வச்சுருக்காங்க, என்ன மீட்டர் வாங்கியிருக்காங்க, என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறாங்கன்ற கம்பேட்டிபிலிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேட்டிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிராண்ட் அக்யூஷோர்னு போட்டிருக்கு. இதில் லைஃப்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த அக்யூஷோர் லைஃப் மாடலுக்கு இந்த அக்யூஷோர் லைஃப் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதே பாருங்கள், அக்யூஷோருங்கிற பிராண்டில் இன்னொரு மாடல் சிம்பிள்னு ஒரு இருக்குது. இந்த சிம்பிள் மாடலுக்கு சிம்பிள் ஸ்ட்ரிப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் ஸ்ட்ரிப்பு அக்யூஷோர் மாடலாக இருந்தாலும் லைஃப் ஸ்ட்ரிப்ஸில் போகாது, ஒர்க் அவுட் ஆகாது. இதில் ரீடிங் வராது. ஸோ முதல்ல நம்ம எந்த மீட்டர் யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கவனிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அக்யூரசி. அதாவது நம்ம லேபரேட்டரியில் பார்த்தோம்னா வீனஸ் சாம்பிள்னு எடுப்பாங்க. இந்த வீனஸ் சாம்பிள் எடுக்கிறது நம்ம வீட்டில் பார்க்குறது கேப்லரி பிளட் அப்படின்னு பேர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நிறைய வேரியேஷன் வருது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ஹைப்போதட்டிக்கலாக ஒரு ரீடிங் வச்சுப்போம். நமக்கு ஒரு லேபில் 200 மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர் அப்படின்னு காமிக்குது அப்படின்னா, நம்ம கையில் நம்ம ஃபிங்கர் டிப் சாம்பிளில் 210லேருந்து 220க்குள்ளே வந்தால் இது அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், லேபரேட்டரியில் 200 இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 210லேருந்து 220, அதாவது 10% அது அக்செப்டபிள் ரேஞ்சில் வருதுன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸோ இல்லை ஒரு வருஷம் ஒன்ஸோ நம்ம லேபில் எப்போ பிளட் சாம்பிள் கொடுக்குறோமோ அதே சமயத்தில் நம்ம மீட்டர்லேயே எடுத்தோம்னா வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெகுலராக செக் பண்ணுறேன். ஒவ்வொரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸும் நான் ஒரு லேபரேட்டரியில் போயிட்டு அந்த ரிசல்ட்ஸை வேலிடேட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4லேருந்து 5% மேலே வேரியேஷன் வரதில்லை. ஸோ இதை நான் வேலிடேஷன் பண்ணுறதுனால என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அக்யூரசி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் இந்த ஃபார்ம்லேயும் வரும், அதாவது பாட்டில் ஃபார்ம்லேயும் வரும், இண்டிவிஜுவல் ஃபாயில்லேயும் வரும். ஸோ இதுக்கு பேர் வயல் பேக்கிங்னு சொல்லுவோம், இதுக்கு இண்டிவிஜுவல் பேக்கிங்னு சொல்லுவோம். இதுலேயும் 25 ஸ்ட்ரிப்பு தான் இருக்குது, இதுலேயும் 25 ஸ்ட்ரிப்பு தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபாயிலாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் தனித்தனியாக இருக்குது. இதில் அந்த 25 ஸ்ட்ரிப்ஸும் ஒரே பாக்ஸ்குள்ளே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்னங்க டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வயலை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட கார்டன். இந்த கார்டனில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 27 வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. இந்த பிராண்டுக்கு இந்த ஸ்ட்ரிப்புக்கு மார்ச் 27 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒன்று எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே ஸ்ட்ரிப்பை பேக் ஓப்பன் பண்ண உடனே 90 டேஸில் யூஸ் பண்ணிவிடுங்க, டிஸ்கார்ட் ஆஃப்டர் 90 டேஸ் ஆஃப் ஓப்பனிங் திஸ் வயல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பை நம்ம எடுத்துட்டோம்னா இதை 90 நாளில் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 25 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸுக்கு வீட்டில் டைப் 2 பேஷண்ட்ஸ், அதாவது இன்சுலின் சாராதவர்கள் வாரத்துக்கு 2 தடவை எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வாரத்துக்கு 2 தடவை அப்படின்னா மாதத்துக்கு 8 ஸ்டெப் ஆகுது. 3 மாதத்தில் பார்த்தோம்னா 24 ஸ்டெப்பு, 25 ஸ்டெப்பு. ஸோ இது ஈஸியாக நம்ம இந்த ஸ்டெப்பு ஓடி போயிடும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் காலம் நான் போடுறேன். இதற்கும் ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. இந்த ஸ்டெப்பு வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ், இந்த ஸ்டெப்பு வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படி.
இப்போ இந்த ஸ்டெப்பில் வருவோம். இதை ஓப்பன் பண்ணுறது ஏன் இதை 90 டேஸ்க்குள்ளே நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறம்போது ஏர் உள்ளே போய் ஆக்சிஜன் இதோட ரியாக்ட் பண்ணுறபோது ஸ்டெப்ஸோட ரியாக்ட் ஆகும். வேறு இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு தனித்தனியாக இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் ஃபைலாக இருக்கிறதுனால இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பு தனித்தனியாக இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் ஃபைலில் இதை நம்ம கிழிச்சிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பேலன்ஸ் 4 ஸ்டெப்பை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எடுக்கிற வரைக்கும். ஸோ இது நமக்கு வந்து பிரிண்டட் எக்ஸ்பைரி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2027 8வது மாதம் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னா பிரிண்டட் எக்ஸ்பைரி அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் 2027 3ன்னு போட்டிருந்தா கூட நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணதுனால இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே நான் இந்த ஸ்டெப்பை டிஸ்கார்ட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம குளுக்கோமீட்டர் வாங்குற போதில் வேரியேஷன்ஸ் வரும். இப்போ எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா ஸ்டெப்ஸ் வந்து லோ ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டில் மீட்டர் வாங்குற போது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஓப்பன் பண்ணும்போது அவங்களே என்ன எழுதியிருப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸை வந்து முதல்ல வயலில் எழுதிருங்க, ஒரு மார்க்கெட் பெட்டில் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் எழுதுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம பலர் வந்து நம்ம ஸ்டெப்ஸை வாங்கின உடனே ஓப்பன் டைரெக்டாக போட்டு எழுதிடுறோம். இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பல பேர் நம்ம இதை பற்றி படிக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஓப்பன் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 3 மாதத்தில் டிஸ்கார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த மீட்டர் அந்த ரிசல்ட் வந்து நம்ம சுகர் வேல்யூஸாக இருக்கும். இல்லைன்னா அது எதையே அதை காட்டும், அது நம்ம சுகர் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன குளுக்கோமீட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு குளுக்கோமீட்டர் சம்மந்தமாக ஹோம் மானிட்டரிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஆரோமீரா ஹெல்த் டாக் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்ஸ்.